வணக்கம். 25 நிமிஷத்துல 9 பகுதிகளில் இந்தியா இரவோடு இரவாக விடிய காலையில் எந்திரிக்கும் போது நம் இந்திய நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனுஷனும் ப்ரௌடாக பேசுகிற மாதிரியான ஒரு மிகப்பெரிய சம்பவத்தை இந்தியா ஏற்படுத்தியிருக்கு. கிட்டத்தட்ட 25 நிமிஷத்தில் 9 இடங்கள்ல, குறிப்பாக 4 இடங்கள் பாகிஸ்தானுக்குள்ளேயே இருக்கிறது, 5 இடங்கள் இந்தியாவோட பார்டர்ஸில் இருக்கக்கூடிய மாநிலங்களில் பாகிஸ்தானால் ஆக்கிரமிக்கப்பட்ட பகுதிகளில் இருக்கக்கூடிய 5 இடங்கள்னு கிட்டத்தட்ட 9 இடங்களில் தீவிரவாதிகள் முகாம் போட்டு இருக்கக்கூடிய தீவிரவாதிகள், உலாவக்கூடிய தீவிரவாதிகள், பயிற்சி எடுக்கக்கூடிய தீவிரவாதிகள், மற்றவங்களை பிரெயின் வாஷ் பண்ணக்கூடிய தீவிரவாதிகள் திட்டமிடக்கூடிய அந்த குறிப்பிட்ட 9 இடங்களை மட்டும் 2 வீரமங்கைகள், இந்தியா முழுச இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த ஆர்மியையும் ரெப்ரசன்ட் பண்ற வகையில் இந்திய அரசாங்கத்தால் நிறுத்தப்பட்ட 2 வீரமங்கைகள் என்ன நடந்ததுன்றதையும் விவரிச்சிருக்காங்க. வீரமங்கையில முதல் வீரமங்கை கர்னல் சோஃபியா குரேஷி, இஸ்லாமிய பெண், இந்திய நாட்டை சேர்ந்த இஸ்லாமிய பெண், 35 வயதே ஆன ஒரு இளைஞர் சக்தி, இந்திய நாட்டுக்கே ஒரு அங்கீகாரமா இன்னைக்கு நம்ம முன்னாடி ஹிந்தியில ரெப்ரசன்ட் பண்ணியிருப்பாங்க. நீங்க பார்த்திருப்பீங்க. குடும்பமே ஒரு ராணுவ பேக்ரவுண்ட் கொண்ட குடும்பம். பிரிட்டிஷ் காலகட்டத்திலிருந்து ராணுவத்தில் இருக்கக்கூடியவங்க, தாத்தால இருந்து அப்பால இருந்து கணவர் வரைக்கும் ஒட்டுமொத்த குடும்பமே ராணுவத்திற்காக தன்னை முழுதாக அர்ப்பணிச்ச அந்த இடத்தோட ரெப்ரசன்டேட்டிவா இருக்காங்க. இன்னைக்கு நாம எவ்வளவு விஷயத்துல பேசிட்டு இருக்கோம். ஒரு இஸ்லாமியர் பெண் கிட்ட தான் அந்த அதிகாரத்தை நம் இந்திய அரசாங்கம் கொடுத்திருக்குன்னா அப்ப எந்த அளவுக்கு இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. கேட்கவே அவ்வளவு விஷயம் இருக்கு. ஏன்னா 25 நிமிஷத்துல 9 பிளேஸோட அட்டாக் நடக்கிறதுன்றது சாதாரண விஷயம் இல்லை. அதுவும் கரெக்டா குறி வச்சு தாக்கப்பட்ட ஒரு செய்தியை தான் நம்ம எல்லாருமே கேட்டுட்டு இருந்தோம். அதே மாதிரி இன்னொரு வீரமங்கை கமாண்டர் வியோமிகா சிங் அப்படின்னு சொல்லிட்டு பைலட் ஸ்பெஷலிஸ்ட், எப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலையாக இருக்கட்டும், வானம் என்ன மாதிரியான ஒரு சிச்சுவேஷன்ல இருந்தாலும் சரி, அதுல எப்பேற்பட்ட இடத்துலையும் தன்னால போகக்கூடிய, பார்க்கக்கூடிய, பறக்கக்கூடிய, அதுல இருந்து எஸ்கேப் ஆகக்கூடிய எல்லா திறமைகளும் வாழ்ந்த வியோமிகா சிங் அப்படின்ற இவங்க 2 பேர் தான் இன்னைக்கு இந்திய அரசாங்கம் முன்னிறுத்தி இருக்கு. நம்ம எல்லாருமே பாத்தீங்கன்னா இன்னைக்கு போருக்கான அந்த தயாராகிறதுக்கான விஷயங்களை தமிழ்நாடு முழுக்க மட்டுமல்ல, இந்தியா முழுக்க ஒவ்வொரு நகரங்களையும் ஒரு இடத்தை செலக்ட் பண்ணி பயிற்சிகள் நடக்க போகுதுன்றதை டிஸ்கஸ் பண்ணி கொடுத்துருந்தாங்க நேற்றுக்கு அப்டேட்ல. இன்னைக்கு காலையில வரைக்கும் இன்னைக்கு அது எங்கடா நடக்க போகுது, இந்த 7ஆம் தேதி 5ஆம் மாசம் மே மாசம் நடக்க போகுது, எப்படிலாம் நடக்க போகுது நாம யோசிச்சுட்டு நைட்டு தூங்கி காலையில எழுந்திருக்கும் போது பாகிஸ்தானோட முதல் அட்டாக்கான விஷயத்தை நம்ம கையில பார்த்திருக்கோம். இது நீங்க நினைக்கிற மாதிரி ஒரு சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் கிடையாது. இது கிட்டத்தட்ட சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்குக்கும் மேல ஊருக்குள்ள போய் சண்டை போட்டு ஒரு மிகப்பெரிய போரை உருவாக்குவதற்கு முன்னாடி இந்திய அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய பலம் என்னன்னு காட்டக்கூடிய ஒரு பெரிய போராக இருக்கும். ரொம்ப அதிகமா பேசப்பட்ட அமெரிக்காவால் வடிவமைப்பு பண்ணி கொடுக்கப்பட்ட F-16, F-17 அந்த மாதிரியான ரக விமானங்களையும் இந்திய விமானம், அந்த இந்திய விமானப்படையின் மூலமாக சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கிறதாகவும் ஒரு தகவல் இருக்கு. கிட்டத்தட்ட 80க்கும் மேற்பட்டோர் தீவிரவாதிகளை சேர்ந்தவர்கள். நல்லா தெரிஞ்சுக்கணும், பொதுமக்களை யாரையும் நம்ம டிஸ்டர்ப் பண்ணல, மக்கள் யாருக்கும் எந்த ஒரு இதுவும் ஏற்படுத்தணும் நம்ம நினைக்கல. ஏன்னா இந்திய அரசாங்கம் அந்த விஷயத்துல ரொம்ப தெளிவா இருந்தது. முதல்ல இருந்தே பாத்தீங்கன்னா பொருளாதாரத்துல லாக் பண்ணாங்க, அடுத்து ஒவ்வொரு அவங்களோட வாழ்வியல்ல லாக் பண்ணாங்க, மொத்த கழுத்தையும் பிடிச்சாங்க. இன்னைக்கு நாங்க யாரு ரொம்ப நாளா நம்ம வச்சிருந்த டிமாண்ட் ஒண்ணுதான், தீவிரவாதத்தை கட்டுப்படுத்துங்கன்னு சொன்னாங்க. அதை கட்டுப்படுத்திய தவறிய பாகிஸ்தானுக்கு நீங்க கட்டுப்படுத்தலாம், நாங்க எப்படி கட்டுப்படுத்துவோம்ன்றத காமிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட ஜெய்ஷ் முகமது அந்த டீம் மூலியமா பெருசாக பார்க்கப்பட்ட அந்த 9 முக்கிய நகரங்களை நிறைய இடம் பார்க்கப்பட்டிருக்கு. அதுவும் மசூத் அசார் அவரோட ஃபேமிலியில இருந்தே ஒரு 10 பேர் இறந்திருக்காங்கன்றத அவங்களோட இடத்துல இருந்தே கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க இன்டர்நேஷனல் மீடியாவோட ரெப்ரசன்டேட்டிவ் மூலியமா. கிட்டத்தட்ட அந்த 10 பேர் ஃபேமிலியில அவங்களோட பெரிய அக்கா, அவங்க கணவன், அவங்களோட மருமகன், மனைவி, அந்த மாதிரி பல பேரை சொல்ல வராங்க. இது மிகப்பெரிய ஒரு விஷயம். இந்தியாவிற்கு மட்டுமல்ல, இன்டர்நேஷனல் டெரரிஸ்டா பார்க்கக்கூடியவங்க, ஏன்னா பல நாடுகளும் நமக்காக கை கோர்த்து தயாராகி போயிட்டே இருக்கும். இதெல்லாம் நாம இந்த இடத்துல பேசிட்டு இருக்க இதே நேரத்தில் பாகிஸ்தானும் என்ன சொல்றாங்கன்னா, நாங்களும் இந்தியாவோட போர் விமானங்களை வீழ்த்தி இருக்கிறோம், போர் விமானத்தை சார்ந்த ட்ரோன் சார்ந்த விஷயங்கள் எல்லாம், சாதனங்கள் எல்லாம் நாங்கள் அழிச்சிருக்கோன்றாங்க. பட் ஆனால் அது அதிகாரப்பூர்வமாக நிரூபிக்கப்படவில்லை. ஆனால் இந்திய அரசாங்கத்தால் அங்க இருக்கக்கூடிய போர் விமானங்கள் தாக்கப்பட்டதை நிரூபிச்சிருக்காங்க. ஸோ எதுவுமே இன்னைக்கு அஃபிஷியல் இன்ஃபர்மேஷன் இல்லாமல் வரக்கூடிய வதந்திகளை நோக்கி நம்ம பயணிக்க வேணாம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். இதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா நம்ம அல் ரஹ்மத் அறக்கட்டளை மூலியமாக ஃபண்ட் பண்ணப்பட்ட அந்த சுகாமல்லா முகாம்னு சொல்லுவாங்க. இந்த முகாம் தான் பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒரு தலையிடமாக பார்க்கப்பட்டுச்சு. அது முழுவதுமாக
தகர்த்தெறியப்பட்டிருக்கு இந்த நேரத்தில். ஏன்னா ஒவ்வொரு டைம்லையும் நம்மளோட தாக்குதலில் எந்த அளவுக்கு கொண்டு வந்தாங்கன்னு தெரியும். இந்த அளவுக்கு இந்திய அரசாங்கம் இறங்குவதற்கான ஒரே காரணம், அப்பாவி பொதுஜனங்களை நம்ம நார்மலா சந்தோஷமா மகிழ்ச்சியா தன்னுடைய கோடை காலத்தை கழிக்கணும்னு நினைச்ச அந்த நேரத்தில் அவர்களை மரணிக்க வச்சதுதான். அந்த சுட வச்ச அந்த நேரம் ஏப்ரல் 22 குறி வச்சது இந்தியா. இன்னைக்கு வரைக்கும் நாம் யாருன்றதை நிரூபிச்சுக்கிட்டே இருக்கு. தொடர்ந்து இந்தியாவோட செயல்பாடுகளில் எல்லாருமே கூட கைகோர்த்து நிற்கனே ஆகணும் இந்த நேரத்தில். அதே மாதிரி பாகிஸ்தான்ல இருந்து ஒரு சில விஷயங்களும் சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா, பொதுமக்கள் மரணிக்கப்பட்டிருக்கிறதா ஒரு சில செய்திகளை சொல்றாங்க. ஆனா அது இன்டர்நேஷனல் மீடியாஸை வச்சு வெரிஃபை பண்ணும்போது அங்க இருக்கக்கூடிய காவல்துறையை சேர்ந்தவர்கள், பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய காவல்துறையை சேர்ந்தவர்கள் இதை எப்படி கண்ட்ரோல் பண்ணணும்னு தெரியாம அவங்க எங்கேயோ பார்த்து எதையோ சுட போய் அதனால பொதுமக்கள் மரணிச்சிருக்காங்க. அதுல ஒரு 2-3 பேருன்ற மாதிரி விஷயம் கேள்விப்பட்டிருக்கோம். இது நாட்டின் போர். இதில் எப்படி பயணிக்கணுமோ எப்படி இருக்கணுமோ அப்படிதான் இருக்கணும். ரொம்ப ரொம்ப ஒரு சாதாரணமான இடத்துல பாகிஸ்தானை நீங்கள் இந்தியாவோட கம்பேரிசன் பார்த்தீங்கன்னா 4 மடங்கு மிகப்பெரிய ஒரு கண்ட்ரி. இந்த 4 மடங்கு பெரிய கண்ட்ரியில் இருக்கக்கூடிய இடத்துல இவ்வளோ இடத்துல ஒன்றும் பண்ணிட முடியுமா அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறது மிகப்பெரிய தவறு. ரெண்டாவது, இன்னைக்கு இந்திய அரசாங்கத்தின் நட்பு உறவு நாடுகளும் பல இடத்துல இருக்காங்க. இதே நேரத்தில் எல்லா நாட்டில் இருக்கவங்களும் நம்மளோட பேசிட்டு தான் இருக்காங்க. இந்திய நாடு ஒரே ஒரு விஷயம் தான் சொல்லிச்சு, பாதிக்கப்பட்டது நாங்க, என்னுடைய அப்பாவி ஜனங்கள் மரணிச்சிருக்காங்க, இதுக்கு நாங்க பதில் கொடுத்தே ஆகுன்றத ரொம்ப தெளிவா உரக்கடிச்சிருக்காங்க. இப்போ பாகிஸ்தான் ஒவ்வொரு நாடுகிட்டையும் மண்டிட்டு இருக்கு, எப்படியாவது இந்த பிரச்சனையிலேருந்து எங்களை காப்பாத்துங்க, இந்தியாவை பெருசா இது பண்ண விடாம பண்ணணுன்றதை கேட்டுட்டு இருக்காங்க. இந்தியா கேட்கறதுலாம் ஒன்னே ஒண்ணுதான், மொத்த டெரரிசத்தையும் நிறுத்துங்கன்றது தான். டெரரிசம் நிறுத்தினாலே எல்லாமே சரியாயிடும். ஏன்னா இப்போ கூட நீங்க பேசியிருப்பீங்க, எல்லாரும் நினைச்சிருப்போம் உடனே இந்த இடத்துல என்னன்னு சொல்லி இங்க மாற்ற முடியும். யோசிச்சு பாருங்க, அவங்களோட மனசு ஃபுல்லா ஒன்னே ஒன்று தான் இருக்கும், மசூதியை தாக்குனாங்க, இஸ்லாமியர்களுடைய நம்பிக்கை அளிச்சாங்க, இப்படின்ற ஒரு செய்திக்குள்ளதான் நம்மளை திருப்பி ஒரு பிரெயின் வாஷ் பண்ணி டெரரிசமை இன்க்ரீஸ் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. ஆனா நல்லா யோசிச்சுக்கணும், பொதுமக்களை ஒருத்தருக்கு கூட சேதாரம் இல்லாமல் செஞ்சிருக்கு நம்மளுடைய இந்தியா. துல்லியமா அடிச்சிருக்கு, ரொம்ப ரொம்ப துல்லியமா அடிச்சிருக்கு. இத்தனை விரல் இருக்கு, இத்தனை விரலுக்குள்ள இத்தனை ரேகைகள் இருக்கு, இந்த ரேகைக்குள்ள இந்த இடத்துல ஒரு டாட் இருக்குன்னா இந்த டாட் தான் என் டார்கெட்ன்றத இந்திய அரசாங்கம் சரியா குறி வச்சிருக்கு. நான் கைரேகைக்குள்ள சொல்ற மாதிரி நீங்க மேப்போட வரைபடத்தில் ஓபன் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த அளவுக்கு துல்லியமான இது. அந்த வீடியோ எவிடன்ஸோட பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க, யாருக்கும் எந்த ஆபத்தும் இல்லாமல் எப்படி வெறும் டெரரிசம் பிளேஸை மட்டும் அட்டாக் பண்ணியிருக்காங்க அப்படின்றதுன்னு. இது ஒரு முன்னெச்சரிக்கையா கொடுத்தது தான். இதையும் தாண்டி நீ போறதா ஒருவனா அதற்கு இந்தியாவோட பலம் என்னன்னு இன்னைக்கே உலக நாடுகளுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த நேரத்தில் வேற ஒரு நாடுகள்லையும் போர்கள் நடக்கிறதுக்கான பேச்சுகள் போயிட்டு இருக்கு. இது ரெண்டும் சேர்ந்துச்சுன்னா இந்தியா பக்கம் எத்தனை நாடு நிற்க போகுது, பாகிஸ்தான் பக்கம் எத்தனை நாடுகள் நிக்க போகுதுன்ற ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கலே வரும். இது முதல் வார்னிங் தான். இந்த வார்னிங்கை பயன்படுத்திட்டு பாகிஸ்தான் இதோட அடியோட சரணடைஞ்சிட்டாங்கன்னா, தீவிரவாதத்தை மொத்தமா நிறுத்திட்டாங்கன்னா இந்தியா தன்னுடைய வேலையை பார்க்கும். இதற்கப்புறம் போர்க்கொடியை தூக்கிக்கிட்டு பண்ணலான்னு இறங்குனாங்கன்னா, இறங்கக்கூடிய நேரமே இன்னைக்கு பாகிஸ்தான் ராணுவத்தை பின்னடைவு ஓட வச்சிருக்க அதே மாதிரி மொத்த பாகிஸ்தானில் அதிகார திமிர் கொண்டு டெரரிசமோட பிற மக்களை துன்புறுத்தணும்னு நினைக்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் இதான் கெதின்றது புரிய வைக்கும்.